ஏன்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்தை தான் வந்து பாடியுடைய பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு செல் தான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகி குழந்தையாக வந்து உருவாகும். ஸோ இந்த செல் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து புரோட்டீன் வந்து மிக அவசியமான ஒரு சத்து. ஸோ கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் 1-2 முட்டை கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுவாங்க. முட்டையை தவிர வேறு என்ன உணவுகள் எல்லாம் புரதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன் இதிலலாம் வந்து புரோட்டீன் வந்து நல்ல அளவில் இருக்குது. சிக்கன் வாங்கும்போது பிரீஸ்ட் சிக்கன் வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லது. அடுத்து வெஜிடேரியன் ஃபுட்ஸில் எதிலெல்லாம் புரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர், காளான், சோயாபீன்ஸ், டால் ஐட்டம்ஸ் அதாவது பருப்பு வகைகள், பச்சை பட்டாணி, பிளாக் பீன்ஸ் அதாவது கருப்பு உளுந்து, இந்த உணவுகளெல்லாம் வந்து புரதம் வந்து நல்ல அளவில் இருக்குது. ஸோ இந்த ஐட்டம்ஸை வந்து பயன்படுத்தி சமைச்ச உணவுகளை வந்து ஒன்று மாற்றி ஒன்று வந்து நீங்கள் வந்து தினமும் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அயன் ரிச் ஃபுட்ஸ், இரும்பு சத்துள்ள உணவுகள். இரும்பு சத்துள்ள உணவுகளில் முதன்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரல், லிவர்,